எல்லாருக்கும் ஹாய். இன்னைக்கு வந்து ஃப்ரைடே மினி விளாக் ஒன்று பார்க்கலாம். காலையில் எழுந்திரிச்சோடனே கிளைமேட் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நான் மாடிக்கு வந்திருந்தேன். ரைட் சைடு ஃபுல்லாகவே கண்ணு கெட்டின தூரம் தென்னந்தோப்பு தான் இருக்கும். அதே வந்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மலை இருக்கும். மலைக்கு பின்னாடி அந்த பிளாக் கலரில் ஒன்று போயிட்டுருக்குல, அது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை. சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த மலைக்காகவும் பக்கத்தில் தென்னந்தோப்பு இருக்கிறதுக்காகவும் தான் இந்த இடத்துல வீடே கட்டியிருக்கோம். எனக்கு வந்து இந்த வயல் க்ரீனரியாக இருக்கிறது, இந்த மலை இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டிலலாம் நானும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து தான் நிறையா செடி வைப்போம். நான் பிறந்து வளர்ந்த இடம் வந்து தென்னந்தோப்பு தான். அதனால வந்துட்டு எனக்கு இந்த தென்னந்தோப்பு வந்து எங்கள் வீட்டில் இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். நாங்கள் வந்து இந்த லேண்டு வாங்கிட்டு பின்னாடி சேல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா வந்துட்டு நாங்கள் வந்து சென்னையில் வந்து வீடு வாங்கணும், இல்லைனா வந்து சென்னைக்கு அவுட்டரில் ஒரு இடம் கிடச்சி அங்கே வந்து வீடு கட்டணும், அந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து எங்களுக்கு இங்கே தான் வீடு கட்டணுன்ற மாதிரி வந்து அமைஞ்சிருச்சு. பக்கத்தில் வந்துட்டு இந்த மாதிரி பம்ப் செட்லாம் இருக்குது, போய் குளிக்கிறதா இருந்தால் குளிச்சிக்கலாம். இன்றைக்கி ஃப்ரைடேன்றனால நாங்கள் வந்து இங்கே போகலாம், பாப்பா கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவான்ட்டு போய் குளிச்சுட்டு வந்தோம். மல்லிகைப்பூ வாங்கி கட்டி ஃப்ரிட்ஜில் நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றனால சாமி ஃபோட்டோக்கெல்லாம் கொஞ்சம் வச்சுட்டு அப்புறம் எனக்கு கொஞ்சம் வச்சுட்டு சாமி கும்பிட்டோம். பாப்பா பாருங்களேன் எப்படி அழகாக சாமி கும்பிட்றான்னு. சாமி கும்பிட்டுட்டு திருநூறுலாம் வச்சுட்டு நான் வந்து காஃபி போடுறதுக்காக வந்து போயிட்டேன். அப்படியே ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு சாண்ட்விச் பண்ணேன். குயிக்காக ரொம்ப ஈஸியாக வந்து இது பண்ணலாம். ஒன்றும் இல்லை, முட்டைக்கோஸ், வெங்காயம், அப்புறம் வந்துட்டு கேப்சிகம், இதை வந்து மயோனஸில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ப்ரெட்டில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு சீஸ் ஒன்று வச்சு, காரம் வேணும்னா சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த சீஸ் மேலே லைட்டாக தூவி விட்டுக்குங்க. அப்புறம் வந்து அது மேலே இன்னொரு ப்ரெட்டை வச்சுட்டு பட்டர், எண்ணெய், நெய் எது வேணாலும் போட்டு அதில் டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சாண்ட்விச் ரெடி ஆயிரும். அப்படியே சைடில் வந்து காஃபியும் போட்டு முடிச்சிட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து மாடியில் வந்து சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு கொண்டு போய் காஃபி ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லி போய் கொடுத்தோன்னே வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அப்புறம் எல்லோரும் உட்காந்து காஃபி குடித்தோம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம். இப்படி தான் எங்களோட ஃப்ரைடே போணுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.